ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 ஆங்கில மாதத்தில் 3வது மாதமான மார்ச் மாதம் நிறைவடைவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. மார்ச் மாதம் நிறைவடைந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஏப்ரல் 1 இந்த டைம் ஒரு ரொம்ப சிறப்பான நாளாக வருது. ஏன்னா ஏப்ரல் 1 அன்னைக்கு தமிழ் மாதம் பங்குனியுடைய 18ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. இந்த நாள் அன்னைக்கு பௌர்ணமியும் உத்தரமும் வருது. அதனால் இந்த சிறப்பின் காரணமாக இந்த ஏப்ரல் பிறப்பு ரொம்ப சிறப்பானதாக இருக்குது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ மீனம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ மீனம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குங்க. கிரகங்களால் நடக்காத இனி எல்லா விஷயங்களும் நடக்குமா, அப்படி நடக்கிறதா இருந்தால் என்ன விஷயம்லாம் நடக்கும், அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதோடு ஆன்மீக ரீதியாக இது ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிறதுனால பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு அதையும் பார்த்து பயன் பெறுங்க. முதல்ல உங்கள் ராசிக்கு பலன்கள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் பரிகாரத்தை பார்க்கலாம். மீனம் ராசிக்காரங்க புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மீனம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு கிரக நிலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராகுவும் சுக்கிரனும் சூரியனும் ரொம்ப சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்காங்க. இந்த கிரகங்கள் அமைந்த அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்படுது. ஸோ என்ன பலன்கள் கிடைக்கும், அதை எப்படி நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ உங்களுக்கு பலன்கள் மூலிமா ஷேர் பண்ணுறேன். ஸோ பலன்கள் மூலிமா என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. பிறர் செய்ய முடியாத சவாலான காரியங்களை சாதித்து காட்டக்கூடிய வல்லவராக நீங்கள் கலகலப்பாகவே பழகினாலும் காரியத்தில் கலராக இருப்பீங்க. இந்த குணத்தோடு பிறந்த மீனராசி என்பர்களே, இந்த டைம் சொல்லால் மகத்துவமும் செயலால் புகழ் கீர்த்தி ஆகியன ஏற்படும். ஸோ சொல்லால் மகத்துவம் ஏற்படும் போது அந்த சொல்லை நீங்கள் நல்லபடியாக சொல்லணும் என்பது தான் மெயினாக சொல்லப்படுது. செயலால் புகழ் கீர்த்தி ஆகியன ஏற்படுங்கிறதுனால செயல் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். மெயினாக வீடு மனை வாகனம் ஆகிய இனங்களில் மரமத்து பணிகள் செய்வதற்கு முன் யோசித்து செய்யணும். இப்போ பணிகள் செய்தால் அவ்வளவா நல்லது கிடையாது. இதில் பணிகள் செய்கிறதா இருந்தால் முன் யோசனையோடு செய்யணும். முன் யோசனை இல்லாமல் இதில் பணிகள் செய்திங்கன்னா காசு தான் செலவாகும். இப்போதைக்கு வேலையை முடிக்க முடியாது. அதுக்கான கிரக சூழ்நிலைகள் இப்போ இல்லை. அதனால் வேலை எதையும் இப்போ ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். தந்தை வழி சார்ந்த பங்காளி உறவு என்ற அமைப்பில் வருபவர்கள் உங்களுக்கு சில நிர்பந்தங்கள் தருவாங்க. அந்த மாதிரி வருவங்களை தயவு செய்து இப்போ ஏற்றுக்க வேண்டாம். அப்படி ஏற்றுக்கிறது அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் கவனமோடு செயல்படுவதால் சிரமங்களை தவிர்க்கலாம். கவனமோடு செயல்படுங்க. எந்த அளவுக்கு கவனமோடு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு சிரமங்கள் இல்லாமல் தப்பிக்கொள்ளலாம். முடிந்தளவு பங்காளிகள் வருவதை முடிந்தளவு இந்த டைம் அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் பெற்றோர் மூலமாக வேலை கிடைக்கும். பெற்றோர் மூலமாக வேலை கிடைக்கும்போது அந்த வேலையை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அது நல்ல வேலையாக அமையும். உங்களோட வேலை செய்பவர்களிடம் அனுசரணையாக செல்லுங்க. அவங்கக்கிட்ட வீணான பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப மனக்குழப்பங்கள் வேண்டாமல் இருக்க நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அப்போ தான் சிறந்து விளங்க முடியும். உத்தியோக ரீதியாக மனக்குழப்பம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக பெற்றோர் மூலமாக வரக்கூடிய வேலையை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த வேலையால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஸோ வேலையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வேலையில் லாபத்தை கிடைக்க என்ன பண்ணுமோ அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, வியாபாரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு செய்து வரக்கூடிய தொழிலில்
இந்த டைம் சிறப்பான பலன்களை காணலாம். மெயினாக கடந்த காலத்தை விட கூடுதல் லாபம் கிடைத்தாலும் தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வேலைகளை இப்போது ஆரம்பிக்கலாம். ஏன்னா அதற்கான நல்ல நேரம் இப்போ அமைஞ்சிருக்கு கிரகங்கள் மூலிமா. தொழில் நிமித்தமாக சிலர்லாம் தூர தேச பயணம் மேற்கொள்ள வேண்டியது வரும். அந்த மாதிரி பயணம் மேற்கொள்ள வேண்டியது வரும்போது கண்டிப்பாக அந்த பயணங்கள் மேற்கொள்ளுங்க. அதனால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவாக செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் பெண்கள் உங்கள் உடல்நலில் மிகுந்த அக்கறையானது செலுத்த வேண்டும். கணவரை விட்டு பிரிந்தவர்கள் கணவரோடு மீண்டும் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கணவருக்கு உங்களால் அனுகூலம் உண்டாகும். அதோடு குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய உங்கள் ராசிக்கார பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வாய்ப்புகள் கைகூடி வரும். ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக முன்னேற முடியும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய முழு திறமைகளை காட்டினால் மட்டுமே வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அடிக்கடி வெளியூர் பயணங்கள் வந்து சேர்வது இருக்குது. ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும். அதன்போது தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டிங்கன்னா முடிவெடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் முடிவெடுக்கிறதுக்கு தகுந்த ஆலோசனையை கலைத்துறையில் இருக்கிறவங்க செய்ய வேண்டும். அப்புறம் அரசியலில் உள்ளவர்களுக்கு மதிப்பானது உயரும். போட்டிகளை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் ஏற்படும். உங்களுக்கு எதிர்பார்க்காத பதவிகள் கிடைக்கும். உங்கள் தொண்டர்களே உங்களுக்கு உழைப்பார்கள். அதோடு எந்த சவாலையும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையோடு சமாளிக்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சமாளிக்க முடியும், வெற்றியும் காண முடியும். மாணவர்கள் கவனமாக படிப்பை பார்க்கணும். கவனம் படிப்பை விட்டு சிதறாமல் பார்த்து கொள்ளுங்க. ஏன்னா படிப்பில் இடையூறு வரலாம். கெட்டவர்கள் சவகாசத்தை முற்றிலுமாக விட்டொழிங்க. படிப்பில் சிறந்த நிலையை அடைய இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க. இல்லைனா இந்த காலகட்டத்தில் படிப்பில் பெரிய நஷ்டமானது உங்கள் ராசிக்கு ஏற்படும். உங்கள் ராசிக்கு நடக்காத விஷயங்கள் என்று பார்க்கும்போது இதெல்லாம் சொல்லலாங்க. இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். அதையும் தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த டைம் உடல்நிலையில் முன்னேற்றமானது ஏற்படும். பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு வராது. கடன் பாக்கிகள் அடையும். பூர்வீக சொத்துக்கள் உள்ள வில்லங்கள் நீங்கும். புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் நிறைவேறும். வியாபாரிகள் கொள்முதல் சரக்குகளை நல்ல விலைக்கு விற்பார்கள். கணவன் மனைவி ஒற்றுமையானது கூடும். ஸோ கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க முயற்சி பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு உத்ராடதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் விரும்பிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழலாம். பெற்றோர்கள் வகையில் மருத்துவ செலவு குறையும். வீடு வாங்க வாய்ப்பு நிறைவேறும். தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை அடைவீங்க. வியாபாரிகள் புதிய கிளைகள் துவங்க போட்ட திட்டம் நிறைவேறும். அரசியல் பிரமுகர்கள் இழந்த செல்வாக்க மீண்டும் பெற வாய்ப்பு கிடைக்குங்க. நெக்ஸ்ட்டு ரேவதியில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் புத்துணர்வோடு காணப்படுவீங்க. பணவரவு கூடுதலாகும். சேமிப்பு உயரும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கணும். நண்பர்களிடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி நேசத்தோடு வாழணும். தடைப்பட்டு வந்த சுபகாரிய நிகழ்ச்சி இனிதே நடக்கும். அதனால் அதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ மீனம் ராசிக்காரங்க, உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ தான் பரிகாரம் சொல்ல போகிறேன். இது பங்குனி உத்தரத்தன்னைக்கு இதை செய்தால் உங்கள் நட்சத்திரக்காரங்களுக்கு பலன் நிச்சயம் உண்டு. ஆக்சுவலி பங்குனி உத்தரம் ஒரு ஆன்மீக ஆற்றல் மிகுந்த ஒரு நன்னாள். இந்த தினத்தில் அனைத்து கோவில்களில் விழாக்கள் வைபவங்கள் நடைபெறும். இருந்தாலும் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு ஒரு விசேஷ தினமாக பங்குனி உத்தரம் கருதப்படுது. ஏன்னா இந்த நாளில் தான் முருகப்பெருமான் தேவியான மணர்ந்தார். எனவே முருகன் கோவில்களில் முருகன் திருக்கல்யாண வைபவங்கள் மிக சிறப்பாக நடைபெறும். ஸோ பங்குனி உத்தர தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள் சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்தி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முருகனை மனதார வழிபாடு செய்யணும். பின்பு உணவெதுவும் அருந்தாமல் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகள், திருக்கல்யாண வைபவங்கள் போன்றவற்றில் கலந்து கொண்டு முருகனை வழிபாடு செய்யணும். பூஜைகள் முடித்த பிறகு கோயிலில் தரப்படக்கூடிய பிரசாதத்தை உண்டு உங்கள் விரதத்தை முடிக்கணும். ஸோ நான் சொன்ன முறையில் பங்குனி உத்தர தினத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு திருமணம் ஆகாதவர்களாக இருந்தீங்கன்னா விரைவில் திருமணம் நடைபெறும். தோஷங்கள் காரணமாக குழந்தை பேர் இல்லாமல் கவலைப்பட்டவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்து போன்றவற்றில் நீடித்து வரக்கூடிய பிரச்சனை சுமூகமாக தீரும். அதனால் பரிகாரம் செய்ய மறக்க
மறக்காதீங்க. கண்டிப்பாக பரிகாரம் செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.